கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மை, உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. கும்பராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தங்களுடைய கஷ்டத்தையும், துன்பத்தையும், கண்ணீரையும் கடையளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால தான் பார்க்கிறவங்க எல்லாருமே கும்பராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்கள குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தானே இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்கள தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருதுடி? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய வக்கர பேச்சு ஸ்டார்ட் ஆகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்காரங்க அடைய போறீங்க. ஏன்னா, கடந்த ஒரு 2, 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து, பெரியதாக வந்து பொருளாதாரத்திலயும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்தவரைக்கும் பெரு பயிற்சியோட முழு பலன்களும் இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கிறதுனால, இந்த ஜூலை மாதம் முதல் வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 5, 6 மாதத்திற்கு நல்ல ஒரு ராஜயோகம் தரக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில முதல் மரணமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்டுல கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் எடுத்துக்குவீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது. ஏன்னா, கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புன்றது வேறையா இருக்கு. இப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அல்லது ஒரு ஐடி ஜாப் அல்லது பிரைவேட் ஜாப் அல்லது பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயம் அந்த வேலை கிடைக்கும். கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டு இருந்துக்குங்க. இந்த கேஸ் முடியவே மாட்டேங்குதுங்க. அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும். ராகுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க.
இது அவருடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. சொந்த கம்பெனியா நினைச்சு நீங்க வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலை சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை, பதவி உயர்வு ஆகியவை கொடுப்பதை பார்த்து ரொம்பவும் நீங்க மனவேதனைப்பட்டிருப்பீங்க. வருங்காலங்கள்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்தஸ்துக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாகவே கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முனைய கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விளைவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. விற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கும்பராசிக்காரர்களும் கடந்த காலகட்டங்கள்ல இந்த திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 38 இது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்னு வச்சு நிச்சயார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இருந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீ வரக்கூடிய 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்கும் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்தித்தது அந்த 12 ராசிகள்ல முதல் ராசியா இருக்கிறது அது நீங்க மட்டும்தான். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுப்பாங்க. என்னடா எல்லார் வீட்லயும் நம்ம சொந்தக்காரங்க வீட்லயும் வளைச்சு விளைச்சு ஃபங்க்ஷனா நடக்குது. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ அல்லது கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலம் சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக உயர போகுது. அதாவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா இப்போ ஒரு 100 கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது 95 பேர் கண்டிப்பாக கடன் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மீதி இருக்கிற ஒரு 5 பேர் மட்டும்தான் கடன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குங்க, 10 லட்சம் இருக்குது, என்னால் கடனே கட்டி முடிக்க முடியல சாமி, கட்டியை மட்டும் தான் கட்டுறேன், நான் எப்போ தான் கடன் கட்டுவேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியா இருக்க போகுது.
உங்கள நிறைய நபர்கள் சூழ்ச்சி மூலமாக உங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு உங்க கூட இருக்கிற நபர்கள், உங்களுடைய விருந்தினர்களும், சொந்தக்காரர்களும், அதுக்கப்புறம் உங்க கூட இருக்கிற நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது அதிகம் பொறாமைப்பட போறாங்க. உங்கள் மீது அதிகமா வன்மத்தை செலுத்த போறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில், அவர்களிடம் தவறான பழக்கவழக்கம் இருக்கும் பட்சத்தில், இவர்களிடமிருந்து நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ஸ்மூத்தா டிராவல் பண்ண முடியும். இல்லை என்றால் நிறைய பிரச்சனை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது.